ஆல்சுரா அப்படின்ற ஒரு டர்க்கிஷ் க்ரூட் ஆயில் டேங்கர். இது ஃபுல்லா சரக்கெல்லாம் ஏத்துக்கிட்டு இந்த ரஷ்யாவோட போர்ட் இருக்குல்ல, அங்கிருந்து கிளம்பி இந்த பிளாக் சீல பாத்தீங்கன்னா டர்க்கியோட கோஸ்ட்ல இருந்து ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல ட்ரோன்ஸ் வந்து ஹிட் பண்ணிருக்குங்க அந்த கப்பலை. டர்க்கியோடது. ஓகேவா? எப்பேற்பட்ட விஷயமே இப்ப நடந்திருக்கு. யுக்ரைனோட கோபமே என்ன? ரஷ்யாவோட ஆயில் எல்லாருமே வாங்குறீங்க, அது மூலமா ரஷ்யாவுக்கு பணம் கொழிக்குது. அந்த பணத்தை வச்சு அவங்க ஃபுல்லா இந்த யுக்ரைன் வார்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெப்பன்ஸ் எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்குறாங்க, உருவாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி மலையா அவங்க அனுப்பாத வெப்பன்ஸ் கூட இப்ப அனுப்புறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் அடிநாதமே இந்த காசு பார்க்கறது தானே. அதனால அதை நாங்க தொடரோன்ட்டு தான் அவங்க எந்த கப்பல்லாம் பார்க்க மாட்டாங்க யுக்ரைனியன்ஸ். அடி அவ்வளவுதான். ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்கிட்டு யார் வெளியே போனாலும் சரி அவங்களை அடின்ற மாதிரி தான் அடிச்சு துவச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஆயில் கேஸ் எக்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, அதை இன்னும் பெருசா டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குன்றதான் எக்ஸ்பர்ட்ஸ்ல இப்போ அடுத்து சொல்ற விஷயமா இருக்கு. ஈரான் வாரம் நம்ம பெருசா பார்த்துட்டு இருக்கோம், ஆனா மக்களே அதை விட பெருசா யுக்ரைன் வார் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குல்ல ரஷ்யால, அந்த ஏரியாவுக்கு ரொம்ப அருகில் இருக்கிற ஆயில் ரிஃபைனரிஸ், இதுதான் யுக்ரைனியன்ஸோட பிரைமரி டார்கெட்டா இப்போ செட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆயில் ரிஃபைனரிஸாக இருந்தால் அவங்க அடிச்சாங்கன்னா ரஷ்யா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கை கட்டி சும்மாவா இருக்கும்? திரும்ப அவங்க எதனா பண்ணுவாங்க. அது இன்னும் பெரிய விஸ்வரூபம் எடுத்துரும் இந்த ஒரு கான்ஃபிளிக்ட்ல. ரஷ்யாவோட க்ரூட் எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, இதுல 40% இப்போதைக்கு ஹால்ட் ஆயிருக்கு. ஏன்னா யுக்ரைன் எப்ப எங்க இருந்து ட்ரோனை லான்ச் பண்றாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ இதெல்லாம் ஹால்ட் ஆயிருக்கு. இப்போதைக்கு இந்தியாவுக்கு ப்ராப்ளமா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, டு பி ஃப்ராங்க், நமக்கு ஓரளவுக்கு இம்பாக்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த கான்ஃபிளிக்ட் இன்னும் பெருசா போச்சுன்னா. ஏன்னா ஈரான் கான்ஃபிளிக்டால சரி நம்ம தான் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்கிக்கலாம் அமெரிக்கா சொல்லிடுச்சு, நம்ம வாங்கிப்போம், இன்னும் சில நாடுகளை நம்பி இருக்கோம், அவங்க கிட்ட வாங்கியிருப்போம் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா யுக்ரைன் என்ன பண்ணிட்டு இருக்கு? ரஷ்யாவோட ஆயிலே இப்போ குறி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் 40% வரைக்கும் க்ரூட் எக்ஸ்போர்ட் கொஞ்சம் பாதிக்கப்படுது அப்படின்னா, அப்ப ரஷ்யா கிட்ட என்ன வாங்கிட்டு இருக்க நாடுகள் இருக்கல, அவங்களும் கொஞ்சம் கையை பசங்க நின்றுதான் ஆகணும். சரி இந்த கான்ஃபிளிக்ட் கொஞ்சம் அடங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்போர்ட் சார்ந்த ரஷ்யா நாடு கூட பாத்துக்கலான்னு அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்.